வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதம். தை மாதத்தில் இது 5ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் காலையில் கொஞ்ச நேரம் அஸ்வினி இருக்குது, அதுக்கு பிறகு பரணி காலையில் ஆரம்பிச்சிடுது. திதி வளர்பிறை நவமி, யோகம் அமிர்த சித்த யோகங்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நட்சத்திரம் பரணி, காலையில் சிறிது நேரம் அஸ்வினி உள்ளது. நாளைய விசேஷம், நாளைய தினம் கிருத்திகை விரதம், தை கிருத்திகை. எப்பயுமே 2 கிருத்திகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு, ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை. அதில் நாளைய தினம் தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை தை கிருத்திகை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் புதன் சுக்கிரன் செவ்வாய், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தேதிக்கு எல்லோருக்குமே பணம் என்பது தேவை. பணம் எங்கே உள்ளது? பணத்தை எங்கே தேடுவது? வரக்கூடிய பணம் உடனே காலியாகிடுது. எப்படி சேமித்து வைப்பது? இது அன்றாடம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அவரவர் நிலைக்கு பிரச்சனை உண்டு. 10,000 சம்பாதிக்கிறவருக்கு 11,000 ரூபாய்க்கு பிரச்சனை, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கு 1,50,000 லட்ச ரூபாய்க்கு பிரச்சனை, 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கு 15 லட்ச ரூபாய்க்கு பிரச்சனை. இப்போது தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அவரவரோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் செல்வ நிலையை உணரக்கூடிய பாவம்னு இருக்குது, தனபாவம்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது, லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது. 8ஆம் இடமும் சில நேரங்களில் செல்வ நிலையை சொல்லும். இன்றைக்கி அதை பல ஜோசியக்காரங்க விதமாக அதற்கு கலராக பெயிண்ட் அடித்து அதற்கு என்னமோ பேரெல்லாம் வச்சு யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே நம்ம ஜாதகத்தில் சொல்ல முடியும், பண வருவாயை எப்படி பெருக்க முடியும், எப்படி செய்ய முடியும்னு சொல்ல முடியும். நான் அதற்கு வித்தியாசமான பேரெல்லாம் வைக்கலை. உண்மையில் தேவைப்படுபவர்கள் என்னை அணுகலாம். அந்த ரகசியத்தை உங்களுக்கு நானும் சொல்லித் தருகிறேன். கண்டிப்பாக பணம் வரும், பணம் சேமிக்கலாம், நல்ல செல்வ நிலையில் உயரலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் அந்த முயற்சி ஒன்றுமே இல்லை. இந்த கான்டாக்ட் நம்பரில் என்ன கான்டாக்ட் பண்ணுறது தான் உங்களுடைய முயற்சி. அதை செய்வீர்களானால் கண்டிப்பாக அதன் ரகசியத்தை நானும் சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். எந்த விஷயம் எப்போ நடக்கணுமோ அந்த விஷயம் அப்போ தான் நடக்கும். அதனால் இது ஒரு சின்ன தகவல். அதே மாதிரி வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஈரோடில் ஒரு நாள் நான் ஒரு விசிட், ஒரு நண்பர் ஒருத்தருடைய ஆஃபீஸ்க்கு வரேன். அந்த இடத்துல நம்ம ஒரு 4-5 அப்பாயின்மெண்ட் பார்க்குறோம். தேவைப்படுபவர்கள் என்னை அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நினைத்தா இந்த நம்பரில் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வரலாம். காலையில் 8 மணியிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் ஜாதகம் பார்ப்பதாக ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது. தேவைப்படும் சமயத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஈரோடில் உங்களை சந்திக்கலாம் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் அணுகலாம். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள், மிக யோகமான நாள். ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் 2 சுபகிரகங்கள், புதன் மற்றும் சுக்கிரன், 2 சுபகிரகங்கள் மற்றும் ராசி அதிபதிக்கு குரு பார்வை. ராசிக்குள் சுகஸ்தான அதிபதி குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஆகும்போது 3 சுபகிரகங்கள் 9ஆம் இடத்தில் இருப்பதாக பாவித்து பலன் சொல்லணும். அதனால் இந்த கிரக அமைப்பு பிரமாதமாக இருக்குது. மேஷராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு நற்பலன்கள்லாம் நடக்க போகிற நேரம் இது. பாகியங்கள் கைகூடும். நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இப்போ கீழே கிடைக்க போகிற நேரம். தெய்வீக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நேரம்.
குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நேரம். நல்ல நாள் நல்ல நேரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். சுப செலவுகள் ஏற்படும், சுப விரயங்கள் ஏற்படும். இதுகாலம் வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் இப்போது 8ஆம் இடம் சென்று விட்டார். சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் ஒரு யோகமான இடம், அது ஒரு நல்ல ஸ்தானம். சுக்கிரன் 8ஆம் இடம் மறைவு கிடையாது. குருவின் பார்வையில் சுக்கிரன் ஒரு சுபகிரகம், குரு ஒரு சுபகிரகம். அதனால் நன்மைகள் நடக்க போகிற ஒரு இடம் இது. திடீர் தனலாபம், குபீர் பணம், இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நேரம் சூழ்நிலை உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய நட்பு ஏற்படும். சில விஐபியெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சமுதாயத்தில் முக்கிய பொறுப்பில் முக்கிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நட்பு காண்பார்கள், நட்புறவோடு பழகுவார்கள். அவர்களின் நட்பால் உங்கள் உயர்வு மேலோங்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். சந்திரன் குரு இணைவு, தொழிலில் ஒரு அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அரசு சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு போனஸ், இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அரியர்லாம் சில பேருக்கு இப்போ கிடைக்கும். பணம் வருவாய் உண்டு. அரசாங்கத்தால் நன்மை ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு நேரம். அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு யோகமான நேரம். சீருடை தாங்கிய பணியாளர்கள் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு யோகமான நேரம். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான அதிர்ஷ்டமான ஒரு நாள் இது. மிகவும் யோகமான அதிர்ஷ்டமான நாள்னு தான் சொல்லணும். 2 மற்றும் 11 கூடிய கிரகமான புதனுக்கு குருவின் பார்வை, கூடவே சுக்கிரனும் மறந்திருக்கார், யோகாதிபதியான செவ்வாய் பகவானும் மறந்திருக்கார். இது எல்லாமே உங்களுக்கு இப்போ உயர்வை கொடுக்கும். என்ன உயர்வு? பதவி உயர்வை கொடுக்கும், சம்பள உயர்வை கொடுக்கும். இதற்கு முன்னாடி நீங்கள் இருந்த நிலையிலிருந்து சற்று உயரமான இடத்திற்கு போக போகிறீங்க. அந்த மாதிரியான வாழ்க்கையில் ஒரு லிஃப்ட் ஆக போகுது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அருமையாக இருக்குது. தெய்வ வழிபாடும் உங்களுடைய சுய ஜாதகமும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பிரமாதமாக இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குங்க. 100% இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் டே. கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருந்தபோதும் சந்திரன் குருவோடு இணைந்து காணப்படுகிறார். 7 கிரகமான குருவோடு இணைந்து காணப்படுகிறார். அதனால் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் மட்டும் கொஞ்சம் அதிக எஃபர்ட்டோட கவனத்தோடு செய்தால் எந்த தவறும் ஏற்படாது. இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தார். அவர் இப்போ 3ஆம் இடம் சென்று விட்டார். 3ஆம் இடம் சென்றாலும் உங்கள் ராசி அதிபதிக்கு குருவின் பார்வை கிடைக்கிது. 2ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு விதமான பலன், 3ஆம் இடம் செல்லும்போது அங்கே குருவின் பார்வை கிடைக்கிது. அதனால் உங்கள் ராசிக்கும் குரு பார்வை, ராசி அதிபதிக்கும் குரு பார்வை. அதனால் நீங்கள் வலுவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. எந்த செயலை நீங்கள் எடுத்து செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு நேர்த்தி இருக்கும். அதனால் வாடிக்கையாளர்களும் வருவார்கள். உங்கள் வாடிக்கையான பணியை தவறாமல் செய்யுங்க. வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்று பலம் பெற்று காணக்கூடிய ஒரு நாள். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திற்கு குரு பார்வை. தனஸ்தானத்தில் சுக்கிரன், 7 சுக்கிரன். எல்லாமே ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகமைப்பு. பிரமாதமாக இருக்குது. உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். நீண்ட நாள் உறவுகள், பேசாமல் விட்டு போன சொந்தங்கள்லாம் இப்போ வருவாங்க உங்களை தேடி. ஈகோ பார்க்காதீங்க, பேசிக்கோங்க. அவர்களாலும் சில ஆதாயங்கள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரைக்கும் 12ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் ராசிக்குள் வந்திருக்கார். இவர் 6 கிரகம். 6 என்பது கடன், ருண, ரோக, சத்ருஸ்தானாதிபதி. அவர் ராசிக்குள் வந்து வலுப்பெறும்போது ஏதாவது கஷ்டம் கொடுப்பாரா அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்திலிருந்து சுக்கிரனை பார்ப்பதால் கெடுபலன்கள் குறையும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய அன்றாட பணிகளில் கவனத்தோடு செய்வது மூலம் எந்த பிரச்சனையும் வராது. இருந்தபோதும் சுக்கிரன் ராசிக்குள் வரும்போது சிலருக்கு அவருடைய பிறவி ஜாதகத்தில் 6ஆம் இடம் கெட்டு போயிருந்ததுன்னா சிலருக்கு உடல் உபாதைகள் மட்டும் ஏற்படும். அதனால் கொஞ்சம் சாப்பாடு, உணவு கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருப்பது நலம்.
மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியன் ராசிக்குள்ளே இருக்கார். இந்த தை மாதமே பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான். உடல் உபாதைகள் ஏற்படும், செலவுகள் ஏற்படும், உடல் ரீதியான செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதிகமான செலவு ஏற்படும், அதுலேயும் மருத்துவ செலவுகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும்தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக. இப்போது 3 கிரகங்கள் 12ஆம் இடத்துல, அதனால் அதிக எச்சரிக்கை தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான நாள், அதிர்ஷ்டமான நாள். 3ஆம் இடத்தில் சந்திரன், குரு. பெரிய பெரிய நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். தொழில் ரீதியான வாய்ப்புகளாக இருந்தால் லாபங்கள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள். எந்த அளவுக்கு லாபஸ்தானத்தில் அதிக கிரகங்கள் சேருகிறதோ அந்த அளவுக்கு லாபங்கள் பன்மடங்கு கிடைக்கும். லாபம் எப்படி கிடைக்கும்? தொழில் நல்லா நடந்தால் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். படிக்கும் மாணவர்களாக இருந்தால் அவங்க விருப்பப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். சில நேரங்களில் இப்போ இன்றைக்கி லைப்ரரியில் போய் தேடி புக் எடுத்து படிக்கக்கூடிய பழக்க வழக்கம் குறைஞ்சி இப்போ ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறாங்க. ப்ரௌஸ் பண்ணால் கூட சில நேரங்களில் தான் சில விஷயங்கள் கிடைக்கும். அது அந்த நாள், அந்த நேரத்துடைய கட்டத்துடைய விஷயம். இன்றைக்கி நீங்கள் தேடுற விஷயங்கள் உடனே கைக்கு கிடைக்கும். பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். மாதிரி லாபங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த நாள் நல்ல நாள் கும்பராசிக்காரர்களுக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5 கிரகம் 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியுடன், 10ஆம் இடத்தில் 4-7 கிரகம் 10ஆம் இடத்தில், 3-8 கிரகமான சுக்கிரனுக்கு குரு பார்வை. அதனால் தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று காணப்படுகிறது. 10ல் ஒரு பாவி இருக்கணும் முடியுமாங்க. சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார். மறைமுகமான பணவரவுகள்லாம் வரும். சில பேருக்கு ரகசியமாக சில பேர் கொண்டாந்து கையில் காசு கொடுத்துட்டு போவாங்க. வெளியே யாருக்கும் சொல்லாதீங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து வாங்கிக்கிறேன்பாங்க. இந்த மாதிரியான சில டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும். ரகசிய பரிவர்த்தனைகள்லாம் நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. ஜாகிரதையாக இருங்க. ஆனால் கைக்கு பணம் வரும். இந்த நாள் நல்ல நாள்.